வணக்கம். ஒரு தேசிய சேவை அமைப்புனா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க, இந்த அமைப்புக்கு அஸ்திவாரமா இருக்கிற முக்கியமான ஒழுங்குமுறைகளை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாக்குமெண்ட் தான் எல்லாத்துக்கும் பேஸ். இதுதான் இந்த சேவை அமைப்போட கட்டமைப்புக்கும் நோக்கத்துக்கும் ஒரு முழுமையான வரைபடமா இருக்கு. ஒரு சேவை அமைப்பு ரொம்ப திறமையா கொள்கை பிடிப்போட செயல்படணும்னா அதுக்கு என்னென்ன விதிகள் தேவை? வாங்க, இதுக்கான பதில இந்த அமைப்போட நோக்கத்தையும் தத்துவத்தையும் வரையறுக்கிற 10 முக்கியமான ஒழுங்குமுறைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கமிட்டியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல யார் யார் இருக்காங்க, அவங்களோட முக்கியமான பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாரம் ஒரே இடத்துல இருக்கு. ஒரு தேசிய குழு தான் சேவை, நிர்வாகம், பணம்னு எல்லாத்தையும் பாத்துக்குது. இதனால எந்த குழப்பமும் இல்லாம வேகமா முடிவெடுக்க முடியும், இல்லையா? இந்த அமைப்போட தலைவர்களை அவங்க சும்மா தலைவர்கள்னு சொல்றதில்ல, அதுக்கு பதிலா ஒரு ஸ்பெஷலான வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அது அவங்களோட வேலைய பத்தி நிறையவே சொல்லுது. இது வெறும் போஸ்டிங் இல்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய பொறுப்பு. இந்த டெஃபினிஷன்ல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. இவங்களோட வேலைன்றது ஒரு பெர்மனன்ட் போஸ்ட்ல உட்கார்றது கிடையாது. அதுக்கு பதிலா எப்போ தேவையோ அங்க முழு அர்ப்பணிப்போட சேவை செய்யறதுதான். சரி, இந்த அமைப்போட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடுச்சு. ஆனா இவங்க என்ன மாதிரியான சேவைகள்லாம் பண்றாங்க? வாங்க, அது அடுத்ததா பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இவங்களோட சேவை எவ்வளவு விரிவானதுன்னு. வெறும் சாப்பாடு, துணி, இருப்பிடம் மாதிரி அடிப்படை விஷயங்களோட நிக்காம ஒரு சமூகத்துக்கு தேவையான சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறாங்க. மக்களுக்கு சேவை செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அமைப்பு தன்னோட சொந்த மெம்பர்ஸை எப்படி பாத்துக்கணும் தெளிவான ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. அதாவது மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும். தேவைப்படும்போது அமைப்பு தன்னோட உறுப்பினர்களை கைவிடவே விடாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். இவங்க செய்யற எந்த வேலையும் மக்கள் கிட்ட இருந்து தனியா இருக்கக்கூடாது, சமூகத்தோட சேர்ந்துதான் வேலை செய்யணும், அவங்க சப்போர்ட்டையும் வாங்கணும். இதுதான் இவங்களோட செயல்பாடுகளை ரொம்ப வெளிப்படையா ஒரு பொறுப்புணர்ச்சியோட மாத்துது. இப்போ நாம இந்த அமைப்போட இதயத்துக்கு வர்றோம். அதாவது ஒவ்வொரு தன்னார்வலரையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த முக்கிய தத்துவத்துக்கு. இந்த அமைப்போட ஆன்மாவே இந்த ஒரு கொள்கைதான்னு சொல்லலாம். அது என்னன்னா, தன்னலமற்ற சேவை. நாம செய்யற உதவிக்கு பதிலா பணம், பொருள், புகழோ எதையுமே எதிர்பார்க்க கூடாது. மத்தவங்களுக்கு உதவுறதுல கிடைக்கிற அந்த மனத்திருப்தி, அது மட்டும்தான் உண்மையான பரிசு. இந்த ஒப்பீடு வித்தியாசத்தை ரொம்ப பளிச்சுன்னு காட்டுது, இல்லையா? நோக்கம் சொந்த லாபமா இருக்கவே கூடாது. சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறது மட்டும்தான் ஒரே உந்துதலா இருக்கணும். இந்த 2 விதிகளையும் கொஞ்சம் பாருங்க. அமைப்பு எங்க அனுப்புனாலும் போறதுக்கு தயாரா இருக்கணும். என்ன வேலை கொடுத்தாலும் செய்ய தயாரா இருக்கணும். இது ஒரு வாலண்டியர் கிட்டேந்து எவ்ளோ பெரிய அர்ப்பணிப்பையும் நெகிழ்வுத்தன்மையும் எதிர்பார்க்கறாங்கன்னு காட்டுது. இறுதியா தலைமை பண்பு எப்படி இருக்கணும்னு சொல்ற விதிக்கு வந்திருக்கோம். அதோட இந்த அமைப்போட முழு தத்துவத்தையும் ஒரே வரியில சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான மேற்கோளையும் பார்க்கலாம். இங்க தலைமை பொறுப்புங்கிறது ஒரு பதவியால வர்றதில்ல, செயலால தான் வருது. ஒரு தலைவர் மத்தவங்க கிட்ட எதை எதிர்பார்க்கறாரோ அத முதல்ல அவர் செஞ்சு காட்டணும். எல்லாரோடையும் சேர்ந்து உழைச்சாதான் உண்மையான மரியாதை கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து இந்த பவர்ஃபுல்லான கோட் ஒரு உண்மையான தன்னார்வலரோட அர்ப்பணிப்புன்னா என்னன்னு ரொம்ப அழகா சொல்லுது. அப்போ நாம இப்போ பார்த்த இந்த ஒழுங்குமுறைகள்லாம் என்ன சொல்ல வருது? ஒரு தெளிவான கட்டமைப்பு, பரந்து வட்ட சேவை இருக்கு, எல்லாத்துக்கும் மேல தன்னலமற்ற அர்ப்பணிப்புங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. இதுதான் இந்த அமைப்போட அஸ்திவாரம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோட உங்கள நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காம சேவை செய்யறது ஒரு அமைப்போட நீண்டகால வெற்றிக்கும் மக்கள் நம்பிக்கைக்கும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?